வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு செல்லம் டைரிஸில் நாம் பார்க்க போகிறது போரூர் ஸ்ரீ ராமநாத ஈஸ்வரர் கோவில். இந்த கோவில் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த கோவிலுக்கு ஒரு வரலாறு, பெரிய வரலாறு இருக்குது. இது ராமாயண காலத்திலிருந்து ராமா காவியத்தோட தொடர்புடைய கோவில். இந்த கோவில் சுமார் 2000 வருஷத்திற்கு முந்தைய காலகட்டத்திலிருந்து உள்ளது. முக்கியமாக சிவன் கோவில்களில் தீர்த்தம், ஜடாரி இவையெல்லாம் வழங்குவதில்லை. பெருமாள் கோவில்களில் தான் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த சிவன் கோவிலில் உங்களுக்கு தீர்த்தம், ஜடாரி இதெல்லாமும் கொடுக்கிறார்கள். காரணம் என்ன? இதில் ஒரு அற்புதமான கதை உள்ளது. அதாவது ராமர் இலங்கை செல்லுற வழியில் இங்கு தங்கி சென்றதாக ஒரு வரலாறு. அப்போது இந்த பகுதி ஒரு காடாக இருந்துதான். அதில் இருக்கிற ஒரு நெல்லி மரத்து அடியில் ஸ்ரீராமர் ஓய்வெடுக்கிற பொழுது அங்கு பூமியில் புதைந்த நிலையில் ஒரு சிவலிங்கம் காணப்பட்டது. அது ஸ்ரீராமரது பாதம் அவர் அறியாமல் சிவலிங்கத்தினுடைய தலையை தொட்டுவிட்டது. ராமர் அவர் அறியாமல் கால் பதப்பட்ட பொழுது சிவன் தோன்றி ஸ்ரீராமருக்கு காட்சியளித்து இலங்கை செல்வதற்காக வழிகாட்டிய இடம். இங்கு சிவனே வந்து வழிகாட்டிய காரணத்தினால அவரே குருவாகிறார். அதனால இந்த ஸ்தலம் குரு ஸ்தலமாக போற்றப்படுகிறது. இங்கு தனியாக குரு சந்நிதியும் கிடையாது. ராமர் பாதம் சிவன் தலையில் பட்டதால் தோஷம் பீடிக்கப்பட்ட ஸ்ரீராமர் 48 நாட்கள் இந்த கோவிலில் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற நெல்லிக்கனியை மாத்திரமே உண்டு விரதமாக இருந்து பூமியில் புதைந்த சிவலிங்கத்தை வெளிக்கொணர்ந்ததுனால சிவன் மிக மகிழ்ந்து ஸ்ரீராமருக்கு விஸ்வரூப தரிசனம் தந்த இடம் இந்த கோவில். ஆகவே இந்த கோவில் ராமநாத ஈஸ்வரம் என்று போற்றப்படுகிறது. சிவன் காட்சியளிக்கும் பொழுது ஸ்ரீராமருக்கு பார்வதி தேவியும் காட்சி அளித்தாராம். இந்த கோவில் சிவலிங்கம் 6 அடி உயர அமைப்பில் பிரம்மாண்டமான சுயம்புவாக தோன்றினவர். இந்த கோவிலுடைய கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சிவலிங்கம் அழகிய ருத்ராட்ச பந்தலின் கீழ் இருக்கிறார். மேலும் இங்க இருக்கிற கர்ப்ப கிரகத்துல ராமரும் ஸ்ரீராமரும் இருப்பதால் இங்க வந்து தீர்த்தம் தரப்படுகிறது, ஜடாரியம் வைக்கப்படுகிறது. இந்த சிவலிங்கம்க்கு எதிர்க்க ஒரு ருத்ராட்ச பந்தலின் கீழ் ஸ்ரீ நந்திகேஸ்வரரும் இருக்கிறார். இந்த சிவன் சந்நிதி இருக்கும் இடத்தில் மிக அழகான ஒரு அர்த்த மண்டபம் இருக்கிறது. அந்த அர்த்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா 12 ஜோதிர்லிங்கமுமே மிக அழகான சுதை வடிவத்தில் காணப்படுகிறது. மேலும் 10 அவதாரங்கள், தச அவதாரங்களும் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களும் அங்கு சிலை வடிவில், சுதை வடிவில் இருக்கிறது. அதே நேரம் 4 வேதங்களான 4 முனிவர்கள் யஜூர், சாம, ரிக், அதர்வன இந்த வேதங்கள், வேத புருஷர்களும் அங்கு இருக்கிறார்கள். மிக அழகிய அர்த்த மண்டபம். அதே நேரம் ஒரு தூணும் அழகு கலை நயத்துடன் வடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா நீங்க கீழே இறங்கி இப்படி சைட்ல வந்தீங்கன்னா பெரிய அரச மரம் உள்ளது, மிகப்பெரிய அரச மரம். அதன் அருகில் ஸ்தல விருட்சமாக நெல்லி மரம் உள்ளது. அரச மரத்திற்கும் நெல்லி மரத்திற்கும் நடுவில் கைகூப்பிய நிலையில் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் அருள் பாலிக்கிறார். நெல்லி மரத்தின் அருகில் ஒரு தொடு சிவலிங்கம் உள்ளது. அதென்ன தொடு சிவலிங்கம் என்கிறீர்களா? இங்குள்ள பக்தர்கள் தங்கள் கரங்களால் அந்த லிங்கத்தை தொட்டு அபிஷேகம் செய்து வில்வதளமும் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதனால் அவர்கள் இந்த சிவலிங்கத்தை தொடுலிங்கம் என்று கூறுகிறார்கள். தொடுலிங்கத்திற்கு அருகில் அழகாக ஒரு நந்தி பகவானும் இருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் அந்த ஸ்ரீராமரின் அற்புத பாதங்கள் உள்ளது. நாம் ஒரு சேர பாதத்தையும் தொட்டு வணங்கி சிவனுக்கும் அபிஷேகம் செய்து நந்தியம்பெருமானையும் வணங்கி வர முடியும். பின்னர் அங்கு ஒரு அழகிய வேப்ப மரம் உள்ளது. அந்த வேப்ப மரம் அம்பிகையாகவே நினைத்து அந்த வேப்ப மரத்திற்கு மிக அழகாக அலங்காரம் செய்கிறார்கள். அலங்காரம் செய்து
வெள்ளி செவ்வாய் நாட்களில் அந்த வேப்ப மரத்திற்கு அம்பிகை ஆராதனை நடத்தப்படுகிறது. பின்னர் இந்த கோவிலின் அமைப்பு கஜபிருஷ்ட அமைப்பாக உள்ளது மற்றும் ஸ்ரீ விநாயகர், வள்ளி தேவயானை சமேத முருகப்பெருமான், மிகப்பெரிய கால பைரவர், தனி சனீஸ்வர பகவான் சந்நிதி, நால்வர், நவக்கிரகங்கள் அவரவர் மனைவியோடு அருள் பாலிக்கிறார்கள். கண்ணாடி அறையில் பெரிய நடராஜர் சந்நிதி இருக்கிறது. அதன் அருகிலேயே அழகு கலைநயத்துடன் கூடிய பள்ளி அறையும் இங்கு உள்ளது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கோஷ்ட தெய்வமாக உள்ளார். சண்டிகேஸ்வரர் இங்கு வித்தியாசமாக காணப்படுகிறது. இங்கு சிவனே குருவாக வழிகாட்டினதுனால சென்னை நவகிரகத்தில் இந்த ஸ்தலம் குருஸ்தலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலை உத்தர ராமேஸ்வரமாகவும் சொல்கிறார்கள். காரணம், சிவபெருமான் சிவபெருமான் ஸ்ரீராமருக்கு ஸ்ரீராமேஸ்வரம் நோக்கி வழி காமிச்சு தெற்கு பக்கமாக ஸ்ரீலங்கைக்கு வழி காமிச்சதுனால இந்த கோவில்ல உத்தர ராமேஸ்வரம்னு சொல்றாங்க. அந்த ராமேஸ்வரத்துல செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தும் இந்த கோவிலிலும் செய்வதன் மூலம் நமக்கு அங்கு கிடைக்கும் பலன்கள் இங்கும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால் இதை உத்தர ராமேஸ்வரம் என்று கூறுகிறார்கள். இங்கு குருதோஷ நிவர்த்தியும் செய்யப்படுகிறது. தேய்பிறை அஷ்டமி மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. தெற்கு பார்த்தபடி அமர்ந்த கோலத்தில் சாந்த சுரூபத்தில் சிவகாம சுந்தரி தேவி அருள் பாலிக்கிறார். அழகாக படிசார் புடவை கட்டி அலங்காரத்தில் இருந்த தேவியை தரிசிக்கும் பொழுதே நம் மனக்கவலைகள் நீங்குகிறது. நம் கவலைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கிறது. மேலும் இங்குள்ள அர்த்த மண்டபத்தில் உள்ள அனைத்து சிற்பங்களையும் பார்ப்பதற்கே நாம் கூடுதலாக நேரம் செலவழிக்க வேண்டும். அவ்வளவு அழகின் கலைநயத்துடன் உள்ளது. இங்கு பொதுவா பெருமாள் கோவிலில் மட்டுமே பிரசாதமாக கிடைக்கிற தீர்த்தம் ஜடாரியை பெற்றுக்கொண்டு கோவிலை முழுவதும் வலம் வந்து வேப்பமரம், நெல்லிமரம் இவகைகளையும் மீண்டும் ஒரு தரம் தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். பௌர்ணமி அங்கு உள்ளவர்கள் கூறினார்கள், நிச்சயம் நீங்கள் இங்கு பௌர்ணமி, பிரதோஷம், சிவராத்திரி, குருபெயர்ச்சி, தேய்பிறை அஷ்டமி போன்ற விசேஷ காலங்களில் வாருங்கள் அம்மா, மிக மிக அற்புத பலன்கள் கிடைக்கும். அந்த நாட்களில் மிக விமரிசையாக இங்கே அனைத்தும் செய்யப்படுகிறது அப்படின்றத சொன்னான். இங்கே இருக்கிற ஸ்பெஷல் வழிபாடுகள்னு பார்க்க போனால், குரு பெயர்ச்சி நிச்சயமா குருக்காக செய்யக்கூடிய அனைத்தும் இங்கு 11 வியாழக்கிழமைகள் தொடர்ந்து வந்து இங்குள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதியிலையும் இந்த கோவிலுக்குள்ள 11 வியாழக்கிழமைகள் தொடர்ந்து வந்து நெய் தீபம் ஏற்றிட்டு கடைசி வாரத்தில் தயிர் சாதமும் சுண்டலும் நேவேத்தியத்துக்கு கொடுத்தானா நிச்சயமா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகிடும்னு நம்புறாங்க. மேலும் இங்க ராகு காலத்திலேயும் பெண்கள்லாம் கூடி துர்க்கை சந்நிதி எதிர்க்க நல்லா வழிபாடுறாங்க. ராமநாதீஸ்வரர் கோயில் குருஸ்தலம் சொல்றான். ஏன் குருஸ்தலம் அப்படின்னா, ராமர் சீதா தேவியை தேடி வனாந்தரத்துக்கு போகும்போது இங்கே ஒரே காடாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் வழி இல்லையே, எப்படி இவ்வளோ சீத்தையை கண்டுபிடிக்கிறது, சீதையை கண்டுபிடிக்க வழி என்னன்னு தேடின்னு இருந்தார். அப்போ நெல்லிக்காய் மரத்துக்கு பக்கத்தில் சிவன் லிங்கம் ஒன்று இருந்தது. இந்த சிவலிங்கத்தை எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி சுவாமியை தரிசனம் பண்ணி ஒரு 48 நாள் வெறும் நெல்லிக்காய் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து நெல்லிக்காய் மரத்தை வெறும் நெல்லிக்காய் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து அனுப்பிச்சு பண்ணோம்னா சுவாமி திருத்தமாய் ஆலிகிரம் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்காராமா போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு உனக்கு இவாள்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான், ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்ன கோயில் தான் ராமநாதர். ராமருக்கே சுவாமி தான் குரு. ராமர் யாரு? மனுஷரூபம் தான் ராமர் இல்லையா? அவதாரத்திலே மனுஷரூபம் யாருன்னா ராமர். ஏன்னா அவர் தான் 14 வருஷம் கட்டப்பட்டிருக்கார், அப்பா அம்மா வச்சு கேட்டிருக்காரு, அப்பா அம்மா கூட வாழ்ந்திருக்கார். மனுஷாலா இருந்தவரே அது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான். அதனால ராமருக்கே குரு அப்படின்றதுனாலதான் ராமநாத ஈஸ்வரர். அதனாலதான் இந்த கோயில் குருஸ்தலம். இந்த கோயில்ல குருஸ்தலம் எப்படின்னா சுவாமி தான் குரு.
ராமருக்கே குருன்னா மனுஷாளுக்கு எல்லாத்துக்கும் குரு தானே. ஆமா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷாளுக்கும் குரு யாரு? ராமர், சிவன். அப்போ சிவன் தான் குரு இந்த கோயில். அதனாலதான் குருஸ்தலம்னு பேரு இந்த கோயில். அது ஒரு விசேஷம். இந்த மாதிரி காலபைரவர் தனி சன்னிதி இருப்பார். காலபைரவர் இவ்வளவு உயரம் காலபைரவரே கிடையாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராகு கால அபிஷேகம் உண்டு. தேய்பிரை அஷ்டமி அபிஷேகம், அர்ச்சனைகள், ஆராதனைகள்லாம் உண்டு. சனி பிரதோஷம் இந்த கோயில்ல ரொம்ப விசேஷம். தனி சன்னிதி இருக்கு. தனி சன்னிதி அது ஒரு பாருங்க. ஏற்ற மாதிரி தான் காலபைரவர் சனீஸ்வரனுக்கும் தனி சன்னிதி இருக்கும். அவர் எப்படி அம்பாள் பிரதர்ஷன மண்டபத்துக்கு இப்படி வரும்போது பார்க்கலாம், பார்த்தேன் நானு. சனீஸ்வரன் தனியா இருக்கும் சொன்னது. சூரியன் சந்திரன் இருக்காரு இந்த கோயில்ல. அது மாதிரி நம்ம 4 பேர், 4வர், அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் அவெல்லாம் இருப்பான். அப்புறம் ஒரு தொடுலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கு. நீங்க இப்போ நம்ம நார்த் இந்தியாவில சுவாமிக்கு நம்மளே ஊற்றி அபிஷேகம் பண்ணுவோம் தெரியுமா? அந்த சுவாமிக்கு அந்த லிங்கத்தில் நம்ம தண்ணி ஊற்றி பால் ஊற்றி நம்மளே அபிஷேகம் பண்ணிக்கலாம். அதனாலதான் தொடுலிங்கம்னு பேர் அந்த லிங்கம். அது மாதிரி பண்ணிக்கலாம். இதுல 3 பேருமே இருப்பாங்க இந்த கோயில்ல. பிரம்மா, விஷ்ணு, சிவன். சிவன் பின்னாடியே விஷ்ணு இருப்பார். அந்த சண்டிகேஸ்வருக்கு ஆப்போசிட்ல மேல பார்த்தீங்கன்னா பிரம்மா இருப்பார். அதனால பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூர்த்திகள் இருக்கிற ஸ்தலம், விசேஷமான ஸ்தலம். அதனால்தான் ராமர் வழிபட்டு ராமர் குருன்றனால்தான் ராமரோட சாங்கித்யம், நாராயண சாங்கித்யம் நிறைய இருக்கும். விஷ்ணு சிலைகள், விஷ்ணு, குருவாயூரப்பன், ஐயப்ப சுவாமி இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அந்த கோயில் இருக்கும். ராமரே வழிபட்டு ராமருக்கு குருன்றனால்தான் ராமரோட கான்செப்ட் பிரகாரம் தீர்த்தம் சடாரி, எப்படி பெருமாள் கோயில்ல தீர்த்தம் சடாரி கொடுப்பாங்க அந்த மாதிரி தீர்த்தம் சடாரி கொடுப்பாரு. தீர்த்தம் கொடுக்கறதே ஒரு அந்த காலத்துல நம்ம கண்டுபிடிச்ச ஒரு சின்ன சயின்ஸ் தானே. என்னன்னா அவ்வளவு தூரத்துல இருந்து வருவா, அவளுக்கு தாகம் இருக்கும். ஒரு தீர்த்தமா கொடுக்கறத விட துளசி தண்ணியா கொடுத்தா நல்லா இருக்குமேங்கிற கான்செப்ட்ல தான் தீர்த்தம்னு ஏற்பாடு பண்ணது. சடாரி ஏன் வைக்கிறோம்னா, சடாரி வைக்கும்போது பின்னாடி இருக்கிற ஒரு நரம்பு பிரெயின்ல ஆக்டிவேட் ஆகும். அதெல்லாம் மூளையை நல்லபடியா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். நல்ல ஒரு விஷயங்கள் நிறைய ஐடியாஸ் வரும். அதனாலதான் சடாரின்னு ஒண்ணு வைக்கணும். வெறும் மேல மட்டும் வைக்காம உள்பக்கம் ஃபுல் கவர் பண்ணி வச்சது காரணம் அதுதான். அந்த பிரெயினோட பின்னாடி இருக்கிற நரம்பு இப்படி நம்ம கையெல்லாம் வச்செல்லாம் பண்ண முடியாது. அது இப்படி ஒரு தட்டும். அது தட்டும் போது என்ன ஆகும்? அது ஆக்டிவேட் ஆகும். அந்த ஆக்டிவேஷன் தான் நம்ம பிரெயினுக்கு நிறைய வேலை. சயின்ஸும் இருக்கு, ஆன்மீகமும் இருக்கு. துளசி வெறும் தண்ணியை கொடுத்தா அவன் குடிக்க மாட்டான்னு தான் துளசி தண்ணியா போட்டு குடிந்தா பெருமாள் கோயில்ல துளசி, பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு தண்ணி கொடுத்தாரு. இங்க தீர்த்த பொடியே செஞ்சு எடுத்துன்னு வரான் அவர் ஒருத்தர். அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, போய் பாரிஸ்ல போய் நாட்டு மருந்து கடையில ஹோல்சேல்ல போய் வாங்கிட்டு ஆத்துல காய வச்சு பொடி பண்ணி மருந்து தான். அதுல எந்த ஒரு மூலிகை, எந்த பன்னீர் கிண்ணீர் எதுவும் சேர்க்கறது இல்லை. பள்ளியறை பூஜையும் இருக்கு. பள்ளியறை பூஜைன்றது சுவாமிக்கு 4 கால அபிஷேகம் இருக்கு இல்லையா? 7, 11:30, 5 o'clock, 8. இந்த 4 காலமும் பால் அபிஷேகம் உண்டு. உபயதாரம் தான் உபய அபிஷேகம். 4 காலமும் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பஞ்சாரத்தை காட்டி சுவாமியை அலங்காரம் பண்ணி பண்ணுவாங்க. 8 மணி அபிஷேகத்தை பண்ணிட்டு உற்சவர் ரெடியா இருப்பார். உற்சவரை அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி சாமி பண்ணும்போதே உற்சவர், மூலவர் உற்சவர் 2மே ஒன்னா பண்ணி ராத்திரி 8 மணிக்கு ஏதாவது அலங்காரம் பண்ணி முடிக்கும் போது 8:30 ஆயிடும். உற்சவரை கொண்டு போய் பள்ளியறையில அம்பாள் ரெடியா இருப்பாங்க. பள்ளியறையில எல்லாம் கிளீன் பண்ணி அம்பாளுக்கு எல்லாம் மாலையெல்லாம் சாத்தி விளக்கெல்லாம் ஏற்றி ரெடியா வச்சிருப்போம். அப்போ உற்சவரை கொண்டு போய் அங்க வச்சு அவளுங்க அங்க அவா கொடுக்குற அந்த வெளியில ஆளுங்கள்லாம் கொடுக்குற பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி கொண்டு வர எல்லா நைவேத்தியத்தையும் நைவேத்தியம் பண்ணி, நம்ம கோயில் நைவேத்தியமும் இருக்கும், மிளகு சாதம் கோயில் நைவேத்தியம். டெய்லி மிளகு சாதம் தான். மிளகு சாதம் மட்டும் பள்ளியறைக்கு மட்டும் இல்ல, அங்கிருந்து எடுத்துட்டு வந்துடும். நாங்க சுவாமிக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பள்ளியறைக்கு தான் அந்த மிளகு சாதம். அந்த மிளகு சாதம் எடுத்துன்னு போய் சுவாமி எல்லாத்துக்கும் நைவேத்தியம் பண்ணி, இவா கொடுக்குற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வருவா. அது எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணி கையில கொடுத்துட்டு மிளகு சாதமும் சாத்தை மட்டும் எடுத்துன்னு போய் சண்டிகேஸ்வருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு காலபைரவர்கிட்ட சாவியை ஹேண்ட் ஓவர் பண்ணி சாமி கொடுத்துட்டு டாட்டா வைக்க சொல்லி எல்லாத்துக்கும் அனுப்பி போய் சாப்பிட்டு படுத்து தூங்குடா அப்படின்னு சொல்ற வரைக்கும் பள்ளியறையில ஊஞ்சல் சேவை உண்டு. 10 பாட்டு பாடுவா, தமிழ் பாட்டு இருக்கும். ஸோ இந்த கோவில் நிச்சயமா பார்க்க வேண்டிய கோவில், புராதனமான கோவில், அதுலயும் 2000 வருடத்திற்குரிய கோவிலுங்கிற பொழுது இதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா போரூர் ராமநாதீஸ்வரர் கோவில் போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். உத்தரராமேஸ்வரம் உங்கள் அனைவரையும் அழைக்கிறது. நன்றி, வணக்கம்.